விஜய் அஜித்தும் வராருங்க. கிரிப்டோ கரன்சியில் ஸ்டேக்கிங் கான்செப்ட்னா என்ன? ஓகே, கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளாக் செயினில் ரன் ஆகிற விஷயம். ஓகே, ப்ளாக் செயினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட என்டிட்டிட்டு தனிப்பட்ட ஒரு நபரோட கண்ட்ரோலில் இல்லை. அப்போ இதை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த நெட்வொர்க்கை வெலிடேட் பண்ணுவாங்க. நீங்கள் நான் யார் வேணுனாலும் நெட்வொர்க்கை வெலிடேட் பண்ணலாம். அதுக்குன்னு சொல்லி சர்டன் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ பிட்காயின் தான் இந்த கான்செப்டை முதலாவது கொண்டு வந்து பிட்காயின் வந்ததோட தான் அந்த ப்ளாக் செயினுங்கிற அந்த கான்செப்ட் உருவாயினிக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆள்ற கண்ட்ரோல் இல்லாமல் உலகம் பூரா இருக்குது, நிறைய பேர் கண்ட்ரோலில் இருக்கிறதால தான் இவ்வளோ ஆளுது பிட்காயினை ஹேக் பண்ண இல்லாமல் இருக்குது. பிட்காயினை ஹேக் பண்ணணுன்னா 50 வீதமான வெலிடேட்டர்ஸோட கண்ட்ரோல் எடுக்கணும், அது இம்பாசிபிள். ஓகே, ஸோ பிட்காயின் வரக்குள்ள மைனிங்கிற கான்செப்டில் தான் வந்தீங்க. மைனிங் பண்ணுறணும்னு சொன்னால் நீங்கள் சர்டன் கம்ப்யூட்டர் பவரை கொடுத்து ஒன் வே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை அந்த கம்ப்யூட்டர் செய்கிறது மூலமாக வெலிடேட் பண்ணுவாங்க பிட்காயின் நெட்வொர்க்கை. ஓகே, ஆனால் இப்போ ஏர்லியாக பிட்காயின் வந்த புதுசுக்குள்ளே நீங்கள் நம்மளோட நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம பாவிக்கிற கம்ப்யூட்டர்ஸ்லேயே மைன் பண்ணக்கூடியதாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் மைனிங்குள்ளே வர மைனிங் அந்த இது என்ன டிஃபிகல்ட்டி அதிகரித்ததால் இப்போ மைனிங்னு சொல்லி பயங்கரமான ஹார்ட்வேர்ஸ்கள் பெரிய பெரிய பவரான கம்ப்யூட்டர்ஸ் வச்சு தான் மைன் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக மைன் பண்ணன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஸ்ரீலங்கன் மணிக்கு 20-30 லட்சம் இருந்தாலே தான் கொஞ்சமாக மைன் பண்ணியாலும் அதுவும் அது பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு 1 year 2 year கூட ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஸோ இப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தது நிறைய எனர்ஜி காஸ்ட் ஆகுது, எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுங்கிற இந்த இதெல்லாம் கருதி கொண்டு புதுசாக ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க, ஸ்டேக்கிங்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனிங் மாதிரி நீங்கள் எக்ஸ்பென்சிவான ஹார்ட்வேர்ஸ்களை வச்சு கம்ப்யூட்டர் பவர் ஒன்று கொடுத்து நீங்கள் மைன் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் உங்கள்கிட்ட அந்த பர்டிகுலர் கொயினை ஸ்டேக் பண்ணுறது மூலம் நீங்கள் ஸ்டேக் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் கொடுக்கணும். ஒவ்வொரு கொயினும் அவங்க உருவாக்கக்குள்ளே இவ்வளவு கொயினை நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது ஸ்டேக்கர் ஆகலாம்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏங்குற கொயினுக்கு நீங்கள் ஸ்டேக்கர் ஆகணும்னா ஒரு 50,000 கொயினை நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் ஸ்டேக்கர் ஆகலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 50,000 கொடுத்தா உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கும். அதே இது நீங்கள் 1 லட்சம் கொடுத்தா நீங்கள் 2 டிக்கெட் கிடைக்கும். அப்படி உலகம் பூரா நிறைய பேர் அந்த கொயினை வாங்கி ஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொயின் மூலமாக என்ன செய்யும், அதே மைனஸ் செய்கிற மாதிரி அந்த கொயின் ப்ளாக் செயினை அந்த கொயின் நெட்வொர்க் ரன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதில் ரிவார்ட்ஸ் எப்படின்னு சொன்னால் ரெண்டமாக ஒரு கொயினை பிக் பண்ணி, அதாவது இப்போ நான் 50,000 கொயின் கொடுக்க, இன்னொரு ஆள் 50,000 கொடுக்குறேன், இன்னொரு ஆள் 50,000 கொடுக்குறேன்னா கிட்டத்தட்ட 1,50,000 கொயின் உள்ளுக்கு இருக்கி. ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்குரிய ஃபீஸ் ரிவார்டு வருந்தேன். அந்த ரிவார்டை உள்ளுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு கொயினை ரெண்டமாக பிக் பண்ணி அவருக்கு அந்த ரிவார்டை கொடுப்பாங்க. ஸோ அப்படி பிக் பண்ணுறதுல எந்த கொயின் வந்தீங்கன்னா எனக்கு ரிவார்டு கிடைக்கும், எந்த கொயின் வராட்டி எனக்கு ரிவார்டு இல்லை. ஸோ கைண்ட் ஆஃப் இது ஒரு பூலுக்குள்ளே எல்லாருமே ஸ்டேக் பண்ணுறது மூலம் நெட்வொர்க்கை செக்யூர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதில் தொழில் என்னென்னு சொன்னால் நெட்வொர்க்கை செக்யூர் பண்ணி, அதாவது ரிப்பீட் டிரான்சாக்ஷன் பிள்ளையான டிரான்சாக்ஷன்கள் நடக்காமல் அந்த ப்ளாக் செயின் நெட்வொர்க்கை ரெகுலேட் பண்ணுறது. எத்தூரியம் கிரிப்டோ கரன்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வரக்குள்ள மைனிங் கான்செப்டில் தான் வந்தீங்க. அதுக்கு பிறகு நிறைய பேர் அந்த எத்தூரியத்தோட அந்த இது இருக்காங்க தானே ஃபவுண்டர்ஸ் ப்ளஸ் அதை கவர்ன் அந்த எல்லோரும் சேர்ந்து நம்ம இதை ஸ்டேக்கிங்கு மாற்றுவோம்னு சொல்லி நிறைய பேர் ஓகேன்னு ஓட் பண்ணதால் மைனிங்லேருந்து இது ஸ்டேக்கிங்கு மாற்றிட்டாங்க. இப்போ எத்தூரியம் ஸ்டேக்கிங்கில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அப்படி நிறைய காயின் ஸ்டேக்கிங்லேயும் ரன் ஆகும், நிறைய காயின் மைனிங்லேயும் ரன் ஆகும். ஸோ மைனிங்லேயும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதேமாதிரி ஸ்டேக்கிங்லேயும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதை ஃபுல் கான்செப்ட் என்னென்னு சொன்னால் ப்ளாக் செயின் டிரான்சாக்ஷனில் வெலிடேட் பண்ணுறதுக்கு ப்ளாக் செயின் நெட்வொர்க்கை பாதுகாக்கிறதுக்காக செய்கிற ஒரு வேலை தான் அந்த ஸ்டேக்கிங் அண்ட் மைனிங். ஸோ அதுக்குன்னு சொல்லி நீங்கள் சும்மா சேர்த்தவில்லை, நீங்கள் சேவிங்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி அந்த டிரான்சாக்ஷன் ரிவார்ட்ஸ், அடுத்தது அந்த புது கோயின்கள் உருவாகிறது அந்த மைனஸ் ப்ளஸ் அப்படி ஸ்டேக்கர்ஸுக்கு தான் போகும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கோயினும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட ஒயிட் பேப்பரை செஞ்சு வச்சுருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அது ரன் ஆகும். அதுக்காக ஒரு காலம் நினைச்சிடாதீங்க எல்லா மைனிங்குமே சேஃப், எல்லா ஸ்டேக்கிங்குமே சேஃப்னு சொல்லி. எப்போ ஒரு தனி நபர் அது மைனராக இருந்தாலும் சரி ஸ்டேக்கராக இருந்தாலும் சரி 50% மேலே கண்ட்ரோல் எடுக்கிறோ அப்போவே அந்த நெட்வொர்க்கை மெனுப்புலேட் பண்ணலாம், என்ன வேணுனாலும் மாற்றலாம், அவர் எவ்வளோ போய் டிரான்சாக்ஷன் வேணாலும் செய்யலாம், எப்போ 50% டிரான்சாக்ஷனை கையில் எடுக்கக்குள்ள. ஆனால் பிட்காயினுக்கு நடக்கிறது இம்பாசிபிள். ஏன்னா உலகம் பூரா நம்ம பிட்காயின் நெட்வொர்க்கிட்ட மைனஸ் பறந்துருக்காங்க, ஒரு தனிப்பட்ட என்டிட்டிகிட்ட இல்லை. ஆனால் மற்ற புதுசாக வர கோயின்களில் ஃபாஸ்ட்டாக 50% அந்த கோயின்களோட அமௌண்ட்டு சின்ன வரைக்கும் ஃபாஸ்ட்டாக 50%
கெயின் பண்ணி அதை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மைனிங் பண்ணுற ஸ்டேக்கிங் பண்ணுறது எப்போவுமே நல்ல எல்லா கோயினுக்குமே நல்ல இல்லை. ஓகே, பிட்காயின், எத்தூரியம், ஓகே, அதெல்லாம் நம்பர் 1 நம்பர் 2 கோயின் பெஸ்ட். ஓகே, ஆனால் எல்லா கோயினுமே அப்படி இல்லை. ஓகே, ஸோ மைனிங் ஸ்டேக்கிங்குள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனமாக இருக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது மைனிங் ஸ்டேக்கிங் மட்டும் இல்லாமல் 14 வழியில் கிரிப்டோ கரன்சியில் எப்படி earn பண்ணணும்னு சொல்லி HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் டீச் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து சொன்னால் கமெண்டில் HBU கோச்சிங் ப்ரோக்ராம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். I'll get back to you. Bye.